நிழல் கொடுத்த தீர்ப்பு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு. அந்த மரம் ஒரு குடை மாதிரி சாலையோரத்துல நிழல் கொடுக்கும். அந்த மரத்தோட சொந்தக்காரர் பெரியசாமி. மனுஷன் குணத்துல கொஞ்சம் முரட்டு பிடிவாதம். அந்த மரத்தோட ஒவ்வொரு இலையும் தனக்கு மட்டும்தான் லாபம் தரணும்னு நினைக்கிறவர். அதே ஊர்ல மாணிக்கம்னு ஒரு கூலி தொழிலாளி இருந்தாரு. தினமும் வேலைக்கு சென்று விட்டு வரும்போது அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்து ஓய்வெடுப்பான். உழைச்சிட்டு வந்து அந்த மரத்து நிழல்ல உட்காரும்போது கிடைக்கிற அந்த 5 நிமிஷம் அமைதி தான் அவனோட மொத்த நாள் களைப்பையும் போக்கும். ஒரு நாள் பெரியசாமி வர்றாரு. ஏய் மாணிக்கம், எந்திரி, இது என் நிலத்துல இருக்கிற மரம். என் மரத்து நிழல்ல நீ உட்காரணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும். மரம் எனக்கு சொந்தம்னா அதோட நிழலும் எனக்கு தான் சொந்தம். இலவசமா இங்க யாரும் உட்காரக்கூடாது. வேணும்னா இந்த நிழலை என்கிட்ட விலைக்கு வாங்கிக்கோ, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு அப்படின்னு கத்துறாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இதை வேடிக்கை பார்க்குறாங்க. நிழலை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா? ஆனா மாணிக்கம் ரொம்ப அமைதியா கேட்டான். நிழலை விற்கிறீங்களா ஐயா? சரி, என்ன விலை அப்படின்னு கேட்டான். பேராசை கொண்ட பெரியசாமி இதுதான் சமயம்னு டக்குன்னு 10 பொற்காசுகள் அப்படின்னு அழுத்தமா சொன்னாரு. இதை கேட்ட ஊர்க்காரங்க திகச்சு நிக்க, மாணிக்கமோ தன் இடுப்புல இருந்த சுருக்கு பையில இருந்து கஷ்டப்பட்டு சேர்த்த 10 பொற்காசுகளை கொடுக்கறான். இன்னையிலிருந்து இந்த மரத்தோட நிழல் எனக்கு சொந்தம்னு பெரியசாமி கிட்ட இருந்து ஒரு பேப்பர்ல ஊர்க்காரங்க முன்னாடி கையெழுத்தும் வாங்கிட்டான். நேரமாக ஆக சூரியன் ஆகாயத்துல நகர்றான். சூரியன் நகர நகர மரத்தோட நிழலும் மெல்ல மெல்ல நகருது. மதியமாச்சு. நிழல் அப்படியே நகர்ந்து போய் பெரியசாமியோட வீட்டு வாசல்ல விழுது. மாணிக்கம் அங்க போய் உட்கார்ந்தான். சாயங்காலம் ஆச்சு. நிழல் இன்னும் நகர்ந்து பெரியசாமியோட வீட்டு திண்ணையில விழுது. மாணிக்கம் திண்ணையில போய் படுத்துக்கிட்டான். பெரியசாமி பதறி போய் வர்றாரு. ஏய், என் வீட்டு திண்ணையில வந்து படுக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஐயா, நான் உங்க வீட்டுக்கு வரல. நீங்க எனக்கு வித்த நிழல் இப்போ உங்க திண்ணையில இருக்குது. என் நிழல் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ பெரியசாமிக்கு வாய் அடைச்சு போச்சு. இரவு நேரமாகுது. நிலா வருது. இப்போ நிலா வெளிச்சத்தால அந்த மரத்தோட நிழல் இன்னும் நீண்டு பெரியசாமியோட வீட்டு ஜன்னல் வழியா உள்ள போய் அவரோட படுக்கை அறைக்கே போயிருச்சு. மாணிக்கமும் கூடவே போயிட்டான். பெரியசாமிக்கு இப்பதான் தான் செஞ்ச முட்டாள்தனம் புரியுது. நிழலை வித்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவருக்கு உரைச்சுது. நிழலை துரத்தணும்னா மரத்தை வெட்டணும். மரம் போனா அவர் வாழ்வாதாரமே போயிடும். மாணிக்கத்தோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி அவரோட பேராசை தோத்து போய் நின்னுச்சு. பெரியசாமி மாணிக்கத்தோட கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டாரு. தம்பி, இயற்கையோட கொடைய விற்க நினைச்சனா எவ்வளவு பெரிய அறிவிலி. இந்தா உன் பொற்காசுகள். இனி இந்த மரம், கனி, நிழல் எல்லாமே இந்த ஊருக்கே சொந்தம்னு சொன்னாரு. மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே அந்த மரத்தடியில எல்லாருக்குமே இடம் கொடுத்தான். நீதி. இயற்கையின் செல்வங்கள் அனைவருக்கும் பொதுவானவை. பிறரை ஏமாற்ற நினைக்கும் பேராசை இறுதியில் நமக்கே சிக்கலாய் மாறும். அறிவாற்றல் என்பது பிறரை வீழ்த்துவதல்ல, பிறருக்கு தேவையான உரிமையை போராடி பெறுவதே ஆகும்னு இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.